கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்புன மாதிரி வர்ற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. திராட்சை இந்த அளவில் பொரிஞ்சு வரணும். இப்போ அதே ஃபேனில் இன்னொரு கரண்டி நெய் விட்டு 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசமாக வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரவை வறுக்கும் போது. ரவாவை ரொம்ப கருக்கிடாமல் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு பதிலாக 1 கப் தண்ணி 1 கப் பாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். பால் சேர்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்காக. வறுத்து வச்ச ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும். தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் கட்டி இல்லாமல் கலர்னா தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜீனி போட்டுக்கோங்க. நான் 1 கப் ஜீனி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஃபுட் கலருக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஃபுட் கலர் வந்து கலந்துக்கோங்க. அந்த பவுடரை உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. கண்டென்சி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. வறுத்து வச்ச திராட்சை முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் நெய் தடவி அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரியை அப்படியே மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கேசரியை பீஸாக வெட்டி கொடுக்கும்போது கையில் எதுவுமே ஒட்டாது. சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.